எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஆஸ்பிரண்ட் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஃபார்மசிஸ்ட் கேஸ் அப்டேட் வந்திருக்கு. இது பார்ட்லி ஹியர்டு அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பார்ட்லி ஹியர்டு அப்படின்னு சொன்னால், இப்போ பெட்டிஷனர் இருக்காங்கன்னா பெட்டிஷனருக்கு ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணுவாங்க. ஜட்ஜு அதை லிசன் பண்ணுவார். ஆப்போசிட் லாயர் என்கொயரி பண்ணுவார். அந்த பேசிஸ் ஆஃப் அஃபிடவிட், யார் பெட்டிஷனரோ அவங்க ஒரு அஃபிடவிட் போட்டிருப்பாங்க. இந்தந்த ரீசனால் நாங்கள் இந்த கேஸை இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடவிட் கொடுத்துருப்பாங்க. அந்த அஃபிடவிட்டை பேஸ் பண்ணி கிராஸ் கொஸ்டின் கேட்பாப்பில் நம்மளோட லாயர். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி இருக்குன்னா, அவங்க லாயர் நம்ம சைட்லேருந்து ரெஸ்பாண்டண்ட் ஒரு அஃபிடவிட்டை போட சொல்லி அவங்கள அவர் கிராஸ் கொஸ்டின் இது பண்ணுவாப்பில். அதை ஜட்ஜு ஹியர் பண்ணுவார். 2 ஸ்டெப்பு முடிஞ்ச பிறகு 3rd ஸ்டெப்பு ஜட்ஜ்மெண்ட் அந்த ஸ்டெப்புக்கு போகும். இதுதான் நார்மலாக கோர்ட்டில் நடக்கிற ப்ரொசீஜர். அதனால் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கேஸ் இது கோயிங் டு ஃபினிஷ் சூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் ஃபர்தராக டிலே ஆனிச்சுன்னா ஏன் அப்படி சொன்னீங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம். யூஸ்வலாக இப்படி போணுச்சுன்னா இதுதான் ப்ரொசீஜர், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. படிக்கிறவங்க கண்டினியூஸாக படிங்க. தேங்க்யூ.